ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பெப்பர் சிக்கன், அதாவது மிளகு சிக்கன் எப்படி செய்கிறதுன்றதை காட்டியிருக்கேங்க. இப்போ வெயில் காலம் தொடங்கியிருக்குங்க. இந்த சேஞ்சுனால சில பேருக்கு சளி கூட பிடிக்குங்க. அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா ரிலீஃபாக இருக்குங்க. சாப்பிட்டிங்கன்னா டக்குன்னு நெஞ்சு சளிலாம் கட்டுப்படுங்க. நீங்களும் எடுத்து பாருங்கள். நாட்டுக்கோழியில் செய்யலாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல். பெப்பர் சிக்கன் செய்ய 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சட்டியில் விடுங்க. இதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கருவேப்பிலையை சேருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை சேருங்க. நல்லா வதக்கி கொடுங்க. பச்சை மிளகாயை நறுக்கி கூட போடலாங்க. எங்களுக்கு ஒத்துக்காதுன்றதுனால 2 அரிஞ்சு போட்டிருக்கோங்க. நல்லா வணங்கணுங்க. இதோட உப்பும் மஞ்சள் தூளும் சேருங்க. இப்போது இதில் உப்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேருங்க. நல்லா வணங்கட்டுங்க. சுருளை வணங்கணுங்க. நல்லா வணங்கினோன்னே வெங்காயம் தக்காளி வணங்கினோன்னே, 1 வெங்காயம் 1 தக்காளிங்க வணங்கினோன்னே இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேருங்க. நல்லா வணக்கி கொடுங்க. மிளகுத்தூள் சேருங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேருங்க. இதில் தயிரில் ஊற வச்ச போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ தயிரில் ஊற வச்சதை சேருங்க. சுத்தமாக கழுவி தயிரில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சதுங்க. அதை சேருங்க. தண்ணி இதில் சேர்த்துலைங்க, சிக்கனே தண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டேங்க. மூடி வச்சிடலாங்க. வேக விடுங்க. அப்போ கிண்டி கொடுங்க. கறி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஃபைனலாக கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனை தண்ணியில் கரைச்சதை சேருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை தூவி விடுங்க. ஒரு கிண்டி கொடுங்க. பெப்பர் சிக்கன் ரெடிங்க. கம்மன்னு இருக்குதுங்க. எண்ணெய் சுடு சாதத்தில் இதை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல்.